குட் ஈவினிங்ப்பா. இன்னைக்கு நான் வந்து லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் இருக்கிற ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன்டா. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் எக்கச்சக்கமான விஷயம் நம்ம அதாவது கற்றுக்கிறப்ப ரொம்ப எலாபரேட்டாக தான் கற்றுக்கணும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி அவ்வளோ இதை பார்த்துட்டு தான் இந்த லெசனோட கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப மலப்பாக இருக்கும். தட் இஸ் அதை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹியூஜ். இவ்வளோ இதை படிச்சுட்டு லாஸ் ஆஃப் மோஷன் ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி தோணக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளிஃபைடாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருந்தால் நம்மளால் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும், தட் சம்ஸை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் முக்கியமான ஃபார்முலாஸை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு சம்மும் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் ஏன் வந்ததுங்கிறத சொல்லிட்டு தான் அந்த சம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இனிமேல் லாஸ் ஆஃப் மோஷனில் வர சம்ஸ், அதாவது ஃபிசிக்ஸில் லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் வர சம்ஸை இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் எதுவும் தேவைப்படாதுடா. அப்படி எங்கேயா தேவைப்படுச்சுன்னா 1-2 இருக்கும், அதை நம்ம ஃபர்தராக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ரிவிஷனுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சப்போஸ் ஒரு சம் தெரியவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது, இந்த ஃபார்முலாஸை மட்டும் பண்ணோம், அப்பையும் தெரியல, இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப போய் நீங்கள் நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெசனையும் கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பேஜஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருப்பீங்க. அந்த 20-30 பேஜஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. அதனால நீங்கள் பேசிக்காக இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்தர் மோர் இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்ஸை பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி அவங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்க ஃபார்முலாஸ் தான் அது. இது வரைக்கும் வந்த கொஷின்ஸ் இனிமே வராது. அப்போ ஏன் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி டெரைவ் பண்ணுறதுக்கு எப்படி கிரியேட்டிவாக திங்க் பண்ணியிருந்தோமோ அப்படி திங்க் பண்ணணும்னா தான் அடுத்து இனிமேல் புதுசாக கேட்குறா போகிறாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம அதே மாதிரி திங்க் பண்ண முடியும். அந்த திங்கிங் எபிலிட்டி வரதான் முக்கியம். ஸோ ஃபார்முலாஸை ரொம்ப பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் போதும். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற பேசிக்ஸ் ஃபார்முலாவே ஒரு 4-5 தான். மீதி இருக்கிறதெல்லாம் டெரிவேஷன் தான். அந்த 4-5லேருந்து எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு சம்மும் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸ் அங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த ஃபார்முலாஸை ஒரு புக்லெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூடா.